வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இன்றைய தினம் மார்னிங் வந்துட்டு இன்டர்வியூ அப்படின்றது நிறைய பேர் போயிருப்பீங்க. அடுத்து இந்த வாரம் ஃபுல்லுமே இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது. ஸோ முதல் நாள் போகிற நபர்கள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தோம். பட் அவ்வளோவா யாரும் சொல்லலை. பட் நம்ம பர்சனலாக நிறைய பேர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான கேள்விகள் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் அதில் விளையாட்டு, கிரிக்கெட் இது சம்மந்தமானது, ஒலிம்பிக் சம்மந்தமானது. ஸோ இதுதான் மெயினாக கேட்குறாங்க. ஸோ ஐபிஎல் டீமு, ஒலிம்பிக்கில் எவ்வளோ கோல்டு மெடல் இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் இப்போ கடைசியாக முடிஞ்ச சாம்பியன் ட்ராஃபி அது இருக்குல்ல, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் யார் இந்தியா கேப்டன், யார் ஃபைனல் விளாண்டது, இந்த மாதிரியான கேள்விகள். அதாவது மொத்தமாக கிரிக்கெட்னாலே எல்லாமே வந்துடும், ஐபிஎல் முதற்கொண்டு. ஸோ அதை பார்த்துக்கிங்க. அப்புறம் டென்னிஸ் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸு, இது எல்லாமே ஒரு இதாக கேட்குறாங்க. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இதோட சீஃப் ஜட்ஜு யார், இந்த மாதிரியான கேள்விகள், கோர்ட்டு ரிலேட்டடான கேள்விகள் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ், நீங்கள் இப்போ நான் ஏதோ சம்திங் என்ன படிச்சிருக்கோன்னு சொல்லுவோம்ல, அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 2-3 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறுது. ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு எந்த கேள்விகளும் இல்லாமலும் இருந்திருக்கு. அதாவது கேள்விகள்னால் இப்போ ரொம்ப பெருசாக இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கேட்கல. ஜஸ்ட்டு பேர், ஊர், அட்ரஸ்ஸு, பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கல. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு இந்த கொஷின்ஸ் ரொம்ப இன்டெப்த்தாக போகுது. ஒரு சிலருக்கு ரொம்ப மேலோட்டமாக கேட்குறாங்க. மினிமம் ஒரு நபருக்கு 10லேருந்து 15 நிமிடங்கள் அப்படின்றது டைம். ஸோ அதில் எவ்வளோ நேரம் அவங்க கேட்குறாங்களோ, எவ்வளோ கேள்விகள் கேட்க முடியுதோ அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவும் கேட்குறதில்ல. மேக்ஸிமம் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு அனுப்பிச்சிட்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மதியம் வரைக்கும். ஸோ மதியத்துக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷனில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, அது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான இருக்குன்றது எல்லாத்தையுமே ஈவினிங் நம்ம வீடியோவாக சொல்லுவோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் யாராவது போயிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் தெரிஞ்ச நண்பர்கள் மூலயமா அவங்க அட்டன் பண்ணதுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத அவங்க என்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதையும் சந்தேகத்தையும் தீர்த்துக்குவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அட்டன் பண்ணி முடித்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.